மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுக்கா மாதுளிபுரம் என்று அழைக்கப்பட்ட மாதரவேலூர் கிராமத்தில் மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் என்று முச்சிறப்புடன் அருள் புரியும் ஸ்ரீ சுந்தரநாயகி சமேத ஸ்ரீ மாதுளீஸ்வரர் திருக்கோயில் புனராவர்த்தன ஜீர்ணோத்தாரண அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் கடந்த 20ஆம் தேதி நடைபெற்றது. இதனை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் அன்று மாலை நடந்தது. அதனை பதிவில் பார்ப்போம். மனம் என்ற சொல்லுக்கு கூடுதல் என்று ஒரு பொருள் உண்டு. இதன் வேர்ச்சொல் மண் என்பதாகும். பொதுநிலையில் இது நறுமணத்தை குறிக்கிறது என்றாலும் மண்ணுதல் என்ற சொல்லுக்கு நெருங்குதல், கலத்தல், கூடுதல், அழகு பெறுதல் என பல பொருள்கள் உண்டு. சிறப்பு என்பதற்கு திரு என்கிற அடைமொழி கொடுத்து திருமணம் என்று சொல்லுகின்றோம். ஆணும் பெண்ணும் மகிழ்வதற்காகவும் கலப்பதற்காகவும் இணைந்து இல்லறம் அழகு பெறுவதற்காகவும் செய்யும் சடங்கு திருமணம். இந்த திருமணத்தை ஆலயங்களில் தெய்வங்களுக்கும் செய்து பார்த்து நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். தெய்வ திருமணங்கள் நடைபெறுவதற்கான எத்தனையோ காரணங்களில் பக்தர்கள் பெறுகின்ற மகிழ்ச்சியும் ஆனந்தமும் முக்கியம் என்கிறார்கள். ஆகம விதிகளின்படி பெரும்பாலும் கும்பாபிஷேகம் நடக்கின்ற தினத்தில் அன்று மாலையில் திருக்கல்யாண உற்சவம் கட்டாயம் இருக்கும். சீர்காழி அருகே மாதரவேலூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சுந்தரவல்லி சமேத ஸ்ரீ மாதுளீஸ்வரர் திருக்கோயில் கும்பாபிஷேகம் 20ஆம் தேதி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அன்று மாலை ஸ்ரீ சுந்தரவல்லி அம்பாளுக்கும் ஸ்ரீ மாதுளீஸ்வரருக்கும் திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. தெய்வ திருமணங்கள் பெரும்பாலும் நம்முடைய குடும்பத்தில் நடைபெறும் திருமண வைபவம் போலவே சடங்குகளுடன் நடைபெறுகிறது. மாங்கல்ய தாரணத்தின் போது மாங்கல்யம் தந்துனானே மம ஜீவன் ஹேதுனா என்று ஸ்லோகம் சொல்லப்படுகிறது. இதில் ஒரு வார்த்தையை மாற்றி, அதாவது மம ஜீவன ஹேதுனா என்பதில் ஒரு வார்த்தையை மாற்றி சுவாமிக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்யும் பொழுது லோக ஜீவன ஹேதுனா என்று சொல்வார்கள். என்னுடைய வாழ்க்கைக்கு என்று சொல்லாமல் உலகத்தார் நன்றாக இருப்பதற்கு என்று பொருள்படும்படி இந்த மாங்கல்ய தாரணம் நடக்கிறது என்பது பொருள். திருக்கல்யாணம் நடைபெற்றால் அந்த தெய்வ தம்பதிகளின் பேரருள் எல்லோருக்கும் கிடைத்து எல்லோரும் நன்றாக வாழ்வார்கள் என்பதற்காகத்தான் ஆலயங்களில் திருக்கல்யாண உற்சவங்கள் நடத்தப்படுகிறது. இனி நீங்கள் அற்புதமாக நடைபெற்ற இந்த தெய்வ திருமணத்தை தரிசித்து தெய்வங்களின் அருள் பெறுங்கள், முழுமையாக பாருங்கள். திருக்கல்யாண வைபவத்தை ஆண்டுதோறும் செய்வார்கள். ஆண்டுதோறும் என்பது தேவர்களுடைய அனுக்கிரகத்தையும் தேவர்களை சார்ந்திருக்கக்கூடிய மானிடர்களான நமக்கும் அந்த அனுக்கிரகம் கிடைக்கும். இந்த திருக்கல்யாண வைபவத்தில் பங்கு கொண்டீங்கன்னா யாராருக்கெல்லாம் கல்யாணம் நடக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் அடுத்த வருஷம் சீக்கிரம் கல்யாணம் ஆகிடும். எங்களுடைய மூத்தவர் இந்த திருக்கல்யாண வைபவத்தை தொடர்ந்து துவங்குகிறார். எல்லோரும் மாதுளீஸ்வரர் பெருமானை மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வழிபாடினை துவங்குகின்றோம். நம பார்வதி பதயே மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆகமார்த்தம் தேவான கமனார்த்தம் ரட்சதாம் பிரமஞ்சனம் வனஸ்தமபஜோ ராத்ரிதோத்யாஸ்ய தேஹஸ்தைர்நமः பராதா பகவோ மம. ஓமஸ்ராய நமः. த்ருவந்தே ராஜா வருணோ த்ருவம் தேவோ ப்ரஹஸ்பதி த்ருவம் இந்திரஸ்யாக்னிஸ்ட ராட்ரம் தாரயதாம் த்ருவம் பர்வதரிவா விகாஜரேஹ இந்திரயிமேஹ த்ருவஸ்திஷ்ட गुरु ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरा. साक्षात् परब्रह्मा तस्मै श्री गुरवे नमः. सर्वलोकानां विषदे भवरोगिणां धने सर्वविद्यानां दक्षिणामूर्तये नमः. शीतले त्वं जगन्माता शीतले त्वं जगत्पिता शीतले त्वं जगद्धात्री शीतलायै नमो नमः. सद्गुरु चरणारविन्दाभ्यां नमः. इष्टदेवता कुलदेवताभ्यो नमः. अक्षतां गृहीत्वा शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं नवकरं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये. प्राणानायम्य
ममोपार्थ समस्त दुर्गक्षयद्वारा श्री परमेश्वर प्रीत्यर्थ तदेव लग्नं सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीपदे देवानीपदे चाङ्ग्रीकुस्मरामि अद्य करिष्यमाणस्य कर्मणः विघ्नेन प्रसमाप्त्यर्थ आदौ विघ्नेश्वर पूजां करिष्ये आदौ विघ्नेश्वर पूजां करिष्ये अमोपस्पृश्य सामीकृत्य क्षमात्रे सामान्यार्घ्यं साधयित्वा तज्जलेन प्रणवेन सप्तदाभिमन्त्रया सम्प्रख्यामकुण्डधेनुपुत्रिका प्रतीकृत्य आत्मानं च पूजोपकरण द्रव्याणि गणपति बिम्बं च सम्प्रोक्ष्य बिम्बे ॐ अनन्ताय नमः ॐ धर्माय नमः ॐ ज्ञानाय नमः ॐ वैराग्याय नमः ॐ ऐश्वर्याय नमः ॐ पद्माय नमः भगवते ॐ गं गणपत्यासनाय नमः ॐ गणपते मूर्तये नमः कनस्थकदले चोदमनसे शुकमोदक बालसूर्यप्रभं वन्दे देवं बालगणाधिपं गणपते नमः विद्यादेगाय नमः ग्लो नेत्रेभ्यो नमः नमः गणानां त्वा गणपतिगं हवामहे कविं कवीनाम् उपवस्त्रवस्तवम् ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पदान शृण्वन्मोदिभिः ददादन अस्मिन् बिम्बे महागणपतिं ध्यायामि महागणपते नमः आवाह्य आवागणादिधेनु अंकुसमुद्रां प्रदस्य नमस्ता साहन्तमूलेन पाद्याडपणार्घ्याणि दत्त्वा साधुपचारं विधाय वस्त्रगन्धपुष्पार्कदीः कृत्य पुष्पैः सम्पूज्य ॐ सुमुखाय नमः ॐ एकदन्धाय ॐ नमः कपिलाय नमः ॐ गजकर्णिकाय ॐ नमः लम्बोदराय नमः ॐ विकटाय ॐ नमः विघ्नराजाय नमः ॐ विनायकाय नमः ॐ धूमकेतवे नमः ॐ गणाध्यक्षाय नमः ॐ बालचन्द्राय ॐ नमः गजाननाय नमः ॐ वक्रतुण्डाय ॐ नमः सूर्पहर्णाय नमः ॐ हेरम्बाय नमः ॐ स्कन्दपूर्वजाय नमः गणपते परिमलपत्रपुष्प कुसुमानि समर्पयामि रूपाधिपतये वन्नये नमः वाद्य महागणपतिर्वधुर्वन्दं दुर्वदयोर्वदयोर्भयं भयं धूर्वामः महागणपते नमः धूपः देवाधिपतये सूर्याय नमः महागणपते नमः ज्ञानप्रयोजनके देवः महागणपतिं समर्प्य महागणपते नमः गदरे बलं स्वामूलं स्वाहा महागणपतिं समर्पयामि यदेवं वेदा भागवतं वेद आजननवान् भवति ॐ नमो प्रातपदये नमः गणपतये नमः प्रातपदये नमस्ते गन्धर्वं भवत्राणवे गन्धारं विघ्नविनाशिने शिवसुतारं श्रीमुखनमोत्तरे नमो नमः विराट्रात्रमाधवेनं समर्पयामि मूलमन्त्रं यदा सत्यं सं गायत्रीं भजत्वा समर्प्य ज्ञातियुष्यगोप्तात्वं गृहाणास्मत्कृतं जप भवतु मे देव सुप्रदादान् गणेश्वर वक्रतुण्डमहाराजा सूर्यकोटि समप्रभा विघ्नं कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा सर्वमेवाग्रजश्रेष्ठ विघ्नेशकरणाधिका कर्म तस्कर्म कबलं गुरु महागणपते नमः अनन्तकोटि प्रार्थना प्रदर्शन नमस्कार समर्पयामि त्रिचित्रम्बरम् ग्रामनामे उद्दीप्य सदा नवेदो नखण्डनिर्भव अशोके समज्जमामघटीवरण्डदिसोनिदा दीपं दर्शयामि धूमदीपानन्दवानवं समर्पयामि इन्द्रनादिक्यपिकारविदमादवीन्द्रशिवादसमः आदिकेरकण्डं श्रेणप्रवर्गं उदरेपणं सहभवनं सर्वेधरामि निवेद्यानन्दम् आदरणीयं समर्पयामि कर्पूरनीराजं परिहृत्य ॐ नमः शिवाभ्यां नमः परस्पराभ्यां नमो नमः सर्पेभ्यो येन पृथिवी मनो ये अन्तरिक्षे के दिविदेभ्यः सर्पेभ्यो नमः सर्वं ध्यायामि ईशान सर्वविद्यानाम् ईश्वर सर्वभूतानां ब्रह्मादिपते ब्रह्मणादिपते ब्रह्म शिवो मे अत्रिहृदा शिवो
सर्वाब्दे सर्वसिरञ्जे सर्वदेवदेवाः सर्वं जगति. இப்பொழுது நமது திருமணத்தில் கல்யாணத்திற்கான முகூர்த்த வஸ்திரம் கொடுக்கிறோம் இல்லையா, முகூர்த்த புடவை முகூர்த்த வேட்டி, அந்த வஸ்திரத்தினை எல்லோருக்கும் சுபிக்ஷம் கிடைக்க வேண்டி வஸ்திரங்கள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி இப்பொழுது வஸ்திரத்தினை மாதுளேஸ்வர பெருமானுக்கும் சுந்தரநாயகிக்கும் கல்யாண வஸ்திரமாக சமர்ப்பணம் செய்கின்றோம். ஓம் யுவா சுபாச பரிவீராக கல்யாண மாலை எல்லோரும் அம்மனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். யாராருக்கெல்லாம் திருமணம் நடைபெற வேண்டுமோ அவர்கள் எல்லோருக்கும் இதே போன்று கல்யாண மாலை கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி இப்பொழுது முகூர்த்த மாலையினை இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்கின்றோம். ஓம் புஷ்பாபதி பிரசோபதி சம்பிரதாயத்துல அக்னி சாட்சியாக திருமணம் செய்ய வேண்டும் என்பது மரபு. அக்னி மாதாயா ஓம் லாலீலான வித்மஹே மகாஜ்வாலான தீமஹி தன்னோ அக்னி பிரச்சோதயாத். அக்னிம் நிரீட்சணாத் பிரவசோத்ய சம்ஹிதயாபிமந்திர்ய சம்ரக்ஷமகுண்ட தேவத்ரயாமிருதீகிருத்ய ஆதார்ய குண்டசோபர பிரதக்ஷத்ரீ பிரभ्याम्य मागी श्रीगर्भराढ्या मागी श्रेर्विमानं विभाव्य भोर्भवस्वाहा इति अग्निम् आत्मसम्मुखं प्रतिष्ठाप्य अर्घ्यजलेन अस्त्रमन्त्रेण अग्निं सम्प्रोक्ष्य विवाहार्थम् ओम यमनाग्न्यासरान्मा यमनाग्निमूर्तये नमः यमनाग्नये नमः आवाह्यार्घ्यं दत्त्वा वह्निरक्षार्थम् ब्रह्माभ्यो नमः रुद्राभ्यो नमः वज्राभ्यो नमः इति सम्पूज्य परिषिध्य अदितेन मुन्नस्वार्वतेन मुन्नस्वा सरस्वतेन मुन्नस्वा देवसमिधप्रसभा श्रुश्रवो शिवशक्तिभ्यां नमः आद्यं संहितयाभिमन्त्र्य संरक्ष्यमण्डे देवत्रयामृतीहृत्य ओमां यमनाग्नये स्वाहा. திருமங்கல்ய பூஜை செய்து திருமங்கல்ய தாரம் தாலி கட்டக்கூடிய வைபவம் நடக்கும் என்பதனை சொல்லி இப்பொழுது பிரவரத்தினை துவங்குகின்றோம். ஓம் யோ வேதாதோஸ்வர ப்ரோக்தோ வேதாந்தேன பிரதிஷ்டிதः தஸ்ய பிரகிருதனேன சரः பரஸ்ய மகேஸ்வரः. ஓம் அநாதிகோத்ரோத்பவஸ்ய பரமேஸ்வர சர்மணோ நப்ரே ईश्वर शर्मणः पौत्राय महेश्वर शर्मणः पुत्राय मादिलेश्वर शर्मणे वराय गौरी विमान सलिलानि दक्षज्ञेयपदे विपदी सा चतुष्पदी अष्टापदे नवपदी बभूषी सहस्राक्षर परमेभ्यो वन्ने काश्यप गोत्रोद्भवा विश्वंबर शर्मणो नप्त्रे महाविष्णु शर्मणः पौत्री हिमवदोद्नगाधिराज शर्मणः पुत्री सुंदर नायकीं नाम्नीं इमां कन्या ओम अनादिगोत्रोद्भवाय परमेश्वर शर्मणो नप्त्रे
மகேஸ்வர சர்மண பௌத்ராய ஈஸ்வர சர்மண புத்ராய மாதலேஸ்வர சர்மணே வராய ஓம் காஸ்யவ கோத்ரோத்பவா விஸ்வம்பர சர்மணோ நப்த்ரே சக்கரராஜ சர்மண பௌத்ரி हिमवतोद्घगाधिराज शर्मण पुत्री सुंदर नायकी नाम्नी इमां कन्यां अनादिगोत्रोद्भवस्य ई परमेश्वर शर्मणो नप्त्रे ईश्वर शर्मण पौत्राय महेश्वर शर्मण पुत्राय मादलेश्वर शर्मणे वराय काश्यप गोत्रोद्भवा विश्वम्भर शर्मणो नप्त्रे चक्रराज शर्मण पुत्री हिमवतोद्घगाधिराज शर्मण पुत्री इमां कन्यां कनक सम्पन्नां कनकाभरणपूषितां तुभ्यं दास्यामि देवेशयतो वरदो भवा शोभनं मंगले शिवांगल्यं देहि मे सदा नाभरणेन सुन्दरेण सृजा ब्रह्मणे लक्ष्मीजातवेदो महाप्रीं श्री मांगल्यमहालक्ष्मी नमः आवाच्यमुद्रामृतर्ष भाग्यानिवराभ्यानि दत्त्वा नानादिवदानानि विधाय वस्त्रगन्धपुष्पाढ्यतेन कृत्य ॐ मांगल्यमहालक्ष्मी नमः ॐ महालक्ष्मी नमः ॐ धनलक्ष्मी नमः भाग्यलक्ष्मी नमः मंगले शिवांगल्यं देहि मे सदा मांगल्यमहालक्ष्मी नमः मंगलकर्पूरनीराजनामि देहि कल्याणं विदेहि विमलां श्रियं ध्रुवं देहि दिगं देहि योगे विरोधहि
இப்படி இருவரும் இந்த அக்னியில் பொறியிடக்கூடிய நிகழ்வினை எல்லோருக்கும் கண்டிருப்பீர்கள், ஞாபகம் இருக்கும். இந்த பொறியிட்டால் வாழ்க்கையில் புகழும் பெருமையும் வாழ்க்கையில் நம்மோடு கூடையே வரும் என்று சொல்வார்கள். புகழான வாழ்க்கையை வாழ வேண்டுமானால் அந்த அக்னியில் இந்த தம்பதியானவர்கள் பொறியிட வேண்டும். நாம் எல்லோருக்கும் புகழ்ச்சியான வாழ்வாதாரம் அமைய வேண்டும் என்று இப்பொழுது சுந்தரநாயகி அம்மனுடைய மாதுளேஸ்வர பெருமான் அக்னியில் பொறியிட்டார். ब्रह्मविष्णुभ्यां स्वाहा। ओम नादेर्योदे आदित्यानामाये ध्रुव यल्लादेर्योदे आदित्यामेव त्रीनादे। ओम रुद्राय स्वाहा। पूर्णाहुति
நல்லவண்ணா வாழலாம் வைகலாம் எண்ணி நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணினகுதரோ கழுமல வல்லநகர் பெண்ணினோடும் பெருந்தகை இருந்ததே. தடம் தரும் கல்வி தரும் ஒரு நாடும் தளர்வரியா மடம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கடம் தரும் பூங்குழலால் அபிராமி பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஜனனி 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 ஜெகத்காரணி பூரணி காரணியே ஜனனி 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 ஜெகத்காரணி பூரணி காரணியே ஜனனி ஜனனி ஜனனி. பெற்றுக்கொண்டு ஆகார அருந்திவிட்டு இந்த கச்சேரியை துவங்கலாம் என்று தெரிவித்துக் கொண்டு இப்போது தீபாராதனையானது துவங்குகின்றது. அவ்வாறு மாமி மேல வந்து ஆரத்தி எடுக்கிறது. சரி இப்போ நான் கவனித்தேன் தீபாராதனை இருக்கா